குலை தொழில் எங்கள் தாத்தா இவங்கெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அப்போவெல்லாம் இவ்வளவு வேலை இல்லை. இன்றைக்கி அதிகமாக சந்திக்கிறோம் அந்த மாதிரி பெரிய கரைங்களை நிறைய சந்திக்கிறோம். முன்னாடி நான் வந்து பல வேலைகள் பார்த்து வந்துக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு பெரியவர் எனக்கு அனுபவம் பண்ணி கொடுத்தாரு. இப்போ இங்கே வாப்பா, இது தன்னோட தொழில், தன் தொழில் தெரியாதவனுக்கு தலையளவு பஞ்சம்னு சொல்லி அந்த பெரியவர் என்னை ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து, ரோட்டில் மாடு செத்தாலும் நாய் செத்தாலும் இந்த மாதிரி இதை செய்யணுப்பா, இதெல்லாம் ஒரு புண்ணியம் உண்டு. ஒருத்தர் காசு கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இதனால உங்களுக்கு நமக்கு அன்பு நாளைக்கு நல்லா பின்னாடி நமக்கு ரொம்ப நம்ம குடும்பங்கள் நல்லா இருக்குன்னு எனக்கு அடிக்கடி அறிவுறுத்தல் பண்ணி என்னை வளர்ச்சி ஆக்கி விட்டார். அந்தோனின்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவரோட வார்த்தையில் நான் உயர்ந்துக்கிட்டு என்னோடய கலைத்தொழிலையும் நான் விட்டுக்காமல் இருந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆதி திராவிடருக்கு பஞ்சாயத்து பிரசிடண்ட்டுக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அப்போ அறிவிக்கிற போது 10-15 பேர் நின்னாங்க, எதிர்ப்பு தெரிவித்து நின்னாங்க. எல்லாருமே என்னை கேட்டாங்க, நீங்கள் நின்னீங்கன்னா நாங்களாம் ஜெயிக்க முடியாதுன்னு கூட கேட்டாங்க. இல்லை, நான் நிற்கிறேன்னு விருப்பம் இருந்தேன். அப்புறம் பார்த்தா பக்கத்து கிராமத்தில் சொன்னாங்க, நீ இவ்வளவு தொண்டிலையும் பார்க்குற, உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, நீ நின்னானப்பா, நின்னா இன்னும் மக்களுக்கு நான் சேவை செய்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேர் பக்கத்து கிராமத்தில் சொன்னாங்க. அதுக்கப்புறமே நிற்பேன்னு சொல்லி நாமினேஷனை கட்டி அப்புறம் வந்தேங்க. வரும்போது எல்லாம் ஓட்டு எண்ணிக்கையில் பார்க்கும்போது எனக்கு ஒரு 18 ஓட்டு வின்னிங்கில் வந்தேன். எல்லாருமே ஓட்டு அவங்க இது பண்ணாங்க. நான் செலவும் பண்ணலை. மக்களாக முயற்சி பண்ணி எனக்கு அந்த ஓட்டை போட்டு இன்னைக்கு தலைவரை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு பிறகு சரி, அப்பவே சொன்னாங்க, பஞ்சாயத்து தலைவர் ஆகிட்டானா இந்த தொழிலெல்லாம் யார் செய்வா அப்படிங்கிற கேள்வி என் காதுக்கு அப்பவே வந்துச்சு. அதனால் என்னோட உயிர் உள்ள வரைக்கும் என்னோட தொழிலை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு அது மாதிரி என்னோட தொழில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எத்தனை பழங்கள் இருக்கு? நான் எரிச்சதே 500 இருக்கும். அந்த பெரியவரோட சேர்ந்துக்கிட்டு பிழைச்சது அதே மாதிரி நிறையா பேச்சிருக்கோம். அதில் காசு கொடுக்குறவங்க கொடுப்பாங்க. ரொம்ப பேர் காசு இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா, கை செலவு கூட காசு இல்லாமல் இருக்கவங்க கடைக்கு 10 ரூபா 5 ரூபா கேட்டு வசூல் பண்ணி அது மாதிரி கொண்டாந்து நிறையா செஞ்சுருக்கான். ஆமாம். அதுக்கப்புறம் இதே மாதிரி மாடு ரோட்டில் முடியாத பட்சத்துக்கு அதே மாதிரி கடை 15 கொடுங்கன்னு சொல்லி வாங்கி அதை அந்த மாதிரி சேவை பண்ணி கொண்டாந்து அப்புறப்படுத்தி குழி வெட்டி பாய்ச்சிருவான். இப்போ நீங்கள் உங்கள் தொழிலை விட்டு இப்போ தலைவராக இருந்தும் நீங்கள் திருப்பி இதே தொழிலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால உங்கள் குடும்பத்தில் எதுவும் சொல்கிறாங்க? எங்கள் குடும்பத்தோட என்னோட இனத்தை சேர்ந்தவங்க, நீ தலைவராக இருந்துக்கிட்டு உனக்கு பச்சைங்க பவர் கடவுள் கொடுத்துருக்கு, உட்காந்து நீ அதிகாரம் பண்ணணும், உன்னோட தொழிலை நீ பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி என்னை ரொம்ப பேர் சொல்லுவாங்க. அதுக்கு நான் பதில் சொல்லிடுவேன். என்னோட தொழிலுங்கிறது சாவளவுக்கு இருக்கும். இந்த பஞ்சாயத்து பிரசிடண்ட்ங்கிறது 5 வருஷம் தான். 5 வருஷம் முடிஞ்சு மறுக நம்ம தான் தலைவர்னு சொல்ல முடியாது. கடவுள் யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரோ அவங்க தான் தலைவர் வர முடியும். அதனால் என்னோட தொழிலை நான் கடைசி வரைக்கும், அதாவது ஒரு பாத்திரம் இருந்தாலும் வீட்டில் கழுவி வச்சா தான் சுத்தமாக இருக்கும். அது மாதிரி என்னோட தொழிலை நான் விட்டுட்டுனா துரு ஏறி போயிடும். அதனால் என்னோட தொழிலை நான் கடைபிடிச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. கோயில் திருவிழா, நல்லது கெட்டது, பெரிய காரியம், இது மாதிரி நான் ஒரு ட்ரம் செட் ஊழியர். நிறையா ஊர்களுக்கு போயிருக்கேன். போகும்போது அந்தந்த மாயானங்கள்லாம் பார்ப்பேன். இதெல்லாம் இப்படி இருக்குது, இந்த ரோடுகளை பார்ப்பேன், லைட்டும் நல்லா இருக்கும். இது மாதிரி நம்ம ஊராட்சியில் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி இப்போ பழைய முன்னாள் தலைவருங்க உங்களை கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, ஒன்றுனா செய்வாங்க, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டுருவாங்க. அது மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ நான் அதை கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு வரேன். அவங்க விட்ட வரையை நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். மக்களுக்கு சேவை, லைட்டு போடணுமா போட்டுருக்கேன், ரோடு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு வரேன். இப்போ இந்த மாயானத்துக்கெல்லாம் என்ன லைட்டே இல்லாமல் இருந்தது. ஒருத்தர் நான் தலைவராக ஒருத்தர் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டார். அப்போ கொரோனா டைமு. தாசில்தார் அதிகாரியெல்லாம் நைட்டு 10 மணியாக இருந்தாலும் எடுத்துடணும் அப்படின்ட்டாங்க. அப்போ அதுக்கு எடுக்கிறம்போது அவங்க உறவினர் கூட யாரும் வரல. பெரியாத்துலேருந்து ஜிஹெச்லேருந்து கொண்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டு வரும்போது சைக்கிள் டயர் வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆளுமாக எரிச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலையில் போய் அவங்க வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு அப்போ எரிச்சாச்சு அப்படின்ட்டு சொல்லி அவங்கள்ட்ட அங்கத்தை பொறி கொடுத்து நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதே மாதிரி கொரோனா டயத்தில் எனக்கு ரொம்ப ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்காக நம்ம மாத்தூர் கிராமத்தில் இருக்காங்க. போய் அந்த டைம் எல்லாம் போய் எனக்கு ஒரு அரிசி பருப்புன்னு கேட்டோம், வாங்கி கொடுத்தாங்க. மொத்தம் 1800 ரேஷன் கார்டு எங்கள் ஊரில் கிராமத்தில். 1800 ரேஷன் கார்டுக்கு நாங்கள் 1300 சில்லற கார்டு வறுமையாக இருக்கவங்களுக்கு பார்த்து 5 கிலோ அரிசி, கோல்டு வினர், துவரம் பருப்பு, இது மாதிரி ஒரு தனிப்பட்ட நபர்கிட்ட போய், சார் உங்கள்கிட்ட 10 மூட்டை அரிசி கொடுங்க, சார் எனக்கு 100 கிலோ பருப்பு கொடுங்க இப்படின்னு சொல்லி எனக்கு இந்த வைஸ் பிரசிடண்ட், வார்டு உறுப்பினர் எல்லாம் கொஞ்சம் உதவியாக இருந்துச்சுங்க. எல்லாம் உதவியாக இருந்து எல்லாரும் முன்னணியிலே வாங்கி ஒவ்வொரு டாட்டா ஐசி ஆச்சு அந்தந்த எளிமையாக இருக்க பகுதியாக கொடுத்தோம். வசதி படத்தை பக்கம் கொடுக்கல. வசதி படத்தை கொடுத்தோம் கேட்குறாங்க, ஏன் எங்களுக்கு கொடுக்கல, இது அரசாங்கத்தில் கொடுக்குறேன். அரசாங்கம் கொடுக்குதே இல்லைங்க, நீங்கள் வசதி இருக்குது, நீங்கள் 10 பேர்த்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அதை முறையிட்டு அவங்கள அப்படியே இது பண்ணிக்கிட்டேன், ஆஃப் பண்ணிக்கிட்டேன்.
இது வரைக்கும் நீங்கள் பணிபுரிஞ்ச இப்போ தலைவராக இருந்து என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கீங்க ஆனால் ஊராட்சிக்கு உங்கள் ஊராட்சி? எங்கள் ஊராட்சிக்கு தலைவராக இருந்து வந்து இப்போ வாட்டர் டேங்க் வந்து மூணு டேங்க் ஒட்டி கொண்டாண்ட குடிநீர் பிரச்சனை வாட்டர் டேங்க் 3 டேங்க் கொண்டாந்துருக்கான். இப்போ 1 லட்சம் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அரசாங்கத்துக்கு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க 1,00,000 லிட்ரு. அதே போல் இப்போ ரோடு, தெருவிளக்கு, இது மாதிரி நிறையா பணிகள் பண்ணியிருக்கான். அதோடு நான் எனக்கு என்ன கடவுள்கிட்ட போய் எப்படி ஓட்டு கேட்டோமோ அந்த மக்களை போய் காலில் விழுந்து ஓட்டு கேட்டோமோ அதே போல் நம்மளோட பதவி காலம் இருக்க வரைக்கும் இல்லை, எப்போதுமே நம்ம வந்து அதாவது ஒரு ஹெட் வெயிட்டாக போகாமல் நம்ம எப்போ தொழிலாளியாக இருக்குமோ அதே மாதிரி இருந்து கொண்டு காலையில் 4 மணிக்கு வண்டி எடுத்து 7 மணி வரைக்கும் சுற்றுவேன். காலையில் 7 மணி 8 மணி வரைக்கும் சுற்றி இந்த லைட்டு தெருவிளக்கு லைட்டு இருக்குதான்னு பார்த்துக்குவேன். அதே மாதிரி தண்ணி யாரும் திறந்து விட்டுருந்தாங்கன்னா அடைச்சிக்குவேன், பைப்பு தெரு வைப்பேன். இந்த பணிகளை பார்த்துக்குவேன். தெருவிளக்கு கரெக்டாக 6 மணிக்கு ஆஃப் பண்ணணும்னா நானே ஆஃப் பண்ணிக்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா கவர்மெண்ட்டோட சொத்து பாதுகாக்கணும் அப்படின்னு போயிட்டு அதை வந்து பணியை பண்ணிக்கிட்டு டெய்லி பண்ணிக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. தொழிலெல்லாம் பண்ணிடுறீங்க. இப்போ வந்து இந்த தொழிலுக்கு இப்போ உங்கள் ஏரியாவில் இருக்க இந்த மயானத்துக்கு என்ன திட்டங்கள் வர்றதுக்கு பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கு எதுவும் இது கொடுத்துருக்காங்களா, ஏதாவது விருது எதுவும் வழங்கப்பட்டுள்ளதா? விருது எனக்கு ப்ரைவேட் லிமிட்டடில் கொடுத்துருக்காங்க. ஒரு பத்திரிகை நிருபர் ஒருத்தவங்க கூப்பிட்டு இப்போ போன மாதத்தில் கொடுத்தாங்க. அப்போ கொடுக்குறம்போது எங்கள் கிராமத்தில் வந்து சிறந்த தலைவரான தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புன்னு கேட்கும்போது எல்லா மக்களையும் விசாரிக்கிற போது அவங்க சொல்லியிருக்காங்க, எப்போ கூப்பிட்டாலும் இந்த வரேன்னு வந்துடுறாருங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் வந்துடுறாரு, வந்து என்ன குறைன்னு கேட்டுட்டு போயிடுறாரு அப்படிங்கிறத அவங்க 2 வருஷம் புகார் நல்லா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு எங்களுக்கு வந்து அந்த அவார்டு விருது கொடுத்தாங்க. இப்போ காட்டூரில் கொடுத்தாங்க, 1 மாதம் ஆகுது வாங்கி. அதே போல் சில இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மாயானம்லாம் எனக்கு என்ன கவர்மெண்ட்டை நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். மாயானம்லாம் அடப்பு செவுறு வேணும், இந்த பாலம், ரோடு. ஏன்னா எவ்வளோ பெரிய மாளிகை வீடு கட்டி வந்தாலும் கடைசியாக மண்ணுக்கு இரையாகிறது நம்ம இந்த இடம் தான், சுடுகாடு தான். இந்த சுடுகாடை வந்து நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கம். நானும் கவர்மெண்ட்டை கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு கொஞ்சம் எங்கள் ஊராட்சிக்கு, எங்கள் யூனியனுக்கு கொஞ்சம் நிதி உதவி பண்ணாங்கன்னா ஊராட்சி அந்தந்த ஊராட்சிக்கு பண்ணி விட்ருவாங்க. முதல்வர்கிட்ட கொடுக்கலாங்க. நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்கோம். எரிமாயனை கேட்டிருக்கோம், கரண்டில் எரிமாயனை கேட்டிருக்கோம். அதாவது திருச்சி விட்டு புதுக்கோட்டை சென்று எங்கள் ஊராட்சி மாத்தூர் ஊராட்சி, அதனால் எங்களுக்கு எரிமாயனை கேட்டிருக்கோம். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் யார்ட்டையும் கொடுத்துருக்கான். அவரும் வந்து அடிக்கடி மக்களை சந்திக்கிறாரு. மக்களை வந்து ஒரு காரியம், இப்போ ஒரு பெரிய காரியம் ஆச்சுன்னா உடனே வந்துடுறாரு. வந்து அவங்களுக்கு தேவையான வசதி இல்லைன்னா அவங்களுக்கு காசு பணத்தை கொடுத்து உதவி பண்ணிகிட்டு இருக்காரு. எங்களுக்கும் இந்த மாதிரி ஊராட்சிக்கு என்ன தேவையோ அடிக்கடி மக்களை சந்திங்க, எங்கள்கிட்ட அடிக்கடி இந்த என்னென்ன தேவைங்கிறத சொல்லுங்கள், லெட்ரு கொடுங்கம்பாங்க. நாங்கள் பார்க்குறோம்னா கொடுத்துருக்கோம், செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க.